சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற கொலையை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் மற்றும் உடன் வருவோரை எளிதில் அடையாளம் காணும் வகையில் கைகளில் காகித பட்டை அணிவிக்க மருத்துவத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அதிகாலை நடந்த கொலை சம்பவம் காரணமாக தமிழக மருத்துவத்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் இனி 24 மணி நேரமும் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு அந்த பட்டைகள் டேக் உத்தரவு விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த டேகில் நோயாளிகளின் பெயர், என்ன உறவு முறை, கைபேசி, அனுமதிக்கப்பட்ட உள்ளிட்டவை இடம்பெற வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு மருத்துவமனைகளில் பிரதான நுழைவாயில்களை மெட்டல் டிடெக்டரை பயன்படுத்த புதிய உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையின் இந்த வெயிட்டிங் ஹால் இடங்களில் இரவு நேரங்களில் டேக் இல்லாமல் உறங்கினால் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகிக்கப்படும் நபர் யாரேனும் மருத்துவமனை வளாகத்தில் சுற்றித்திருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவமனையின் முதல்வர்கள் அந்த சிசிடிவி காட்சிகளை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் இந்த பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகளில் புறநகர் காவல் நிலையம், காவல் ரோந்து பணிகள் முறையாக அமைக்கப்பட வேண்டும். அனைத்து மருத்துவ மற்றும் மருத்துவ பணி சார்ந்த பணியாளர்கள் காவல் உதவி என்கின்ற செயலியை கைபேசியில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. வெளியே சுற்றித் திரியும் மர்ம நபர்கள் சிலர் இரவு நேரங்களில் இந்த மருத்துவமனைகளில் நோயாளிகளின் உறவினர்கள் போலவே தங்கி வருவதாக புகார் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கீழ்ப்பாக்கத்தில் இன்று அதிகாலை இந்த கொலை சம்பவம் நடந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மருத்துவத்துறை மேற்கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.